initiative climate literacy and environmental awareness related schools and colleges la பண்ற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் அப்லோட் பண்றதுக்கான ஒரு காமன் பிளாட்ஃபார்ம். எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லயும் இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு climateeducation.in போட்டுட்டு நீங்க இந்த வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நீங்க ஸ்கூலா இருந்தா ஸ்கூல்ஸ், இல்லாட்டி காலேஜஸ், இல்லாட்டி அதர் இண்டிவிஜுவல்ஸ்னா அதர்ஸ். ஸோ இதுல ஸ்கூல்ஸ்ன்னு கொடுத்து நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு உங்களுக்கு இப்ப சொல்றேன். இந்த போர்ட்டல்ல வந்துட்டு உங்க ஸ்கூலோட பேசிக் டீடைல், அதுக்கப்புறம் உங்க இன்ஸ்டிடியூஷனோட நேம், அப்புறம் ஸ்கூல் டைப், அப்புறம் நீங்க போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் டைப், அப்புறம் உங்க ஸ்கூல் வந்து கிரீன் ஸ்கூலா, என்வரன்மெண்டல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ல இருக்க ஸ்கூலா, அட்வான்ஸ் இன்ஸ்டியூட் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனா, இந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு உங்க ஸ்கூலோட அட்ரஸ் டைப் பண்ணணும். அப்புறம் உங்க ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க ஸ்கூலோட பின்கோட், அப்புறம் கெட் லொகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்க ஸ்கூலோட லொகேஷனை கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணலாம். நீங்க என்ன பின்கோட் கொடுத்தீங்களோ அந்த பேஜ் தான் இந்த ஆல்ரெடி லாகின் ஆகி இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்க ஸ்கூல் எங்க இருக்கோ நீங்க அதை சூஸ் பண்ணிட்டு இந்த ஆரோ மார்க் வச்சுட்டு கன்ஃபார்ம் லொகேஷன் கொடுத்துடலாம். அப்புறம் உங்க ஸ்கூல் ஹெச்எம்மோட நேம், அவங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் மெயில் ஐடி, அப்புறம் பாஸ்வேர்ட். நீங்க என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்களோ உங்களை தவிர உங்க ஆஃபீஸ்ல இருக்க யாராவது ஒருத்தவங்களுக்கு கன்வே பண்ணிடுங்க. அப்புறம் எக்கோ கிளப் டீச்சரோட கான்டாக்ட், என்எஸ்சி கிளப்போட கான்டாக்ட் டீடைல் கூட இருக்கலாம். யார் வந்து இப்போ ஆக்டிவா அந்த அவேர்னஸ் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்றாங்களோ அந்த பர்டிகுலர் டீச்சரோட நேம், மொபைல் நம்பர், அவங்களோட மெயில் ஐடி. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த், எந்த சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றாங்க, இதை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும்.